மக்களை நோக்கி மக்கள் தளபதி என்று முதல் நாளே பத்திரிகை நண்பர்களை அழைத்து பேசி என்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி இருக்கிறேன். எல்லா பகுதிகளிலும் அந்தந்த மாவட்டத்திலே பத்திரிகை நண்பர்கள் அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. பொதுவான கோரிக்கைகள் என்னன்னா, நல்ல ரோடு வசதி வேண்டும், தண்ணீர் தினமும் வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், மீனவர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும், நெசவாளர்கள் இருக்கும் இடங்களிலே அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட, குறிப்பாக இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பலதரப்பட்ட அந்தந்த இடங்களுக்கு தகுந்தான உண்மை நிலையங்களிடம் எடுத்துக் கூறுகிறார். நீங்க பண்ண சுற்றுப்பயணத்தில் எந்த அளவு தமிழ் மாநில காங்கிரஸான ஒரு ஈர்த்தன்மை இருக்கு? நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒன்றை என்னால் மகிழ்ச்சியோடு கூற முடியும். நான் செல்லும் இடங்களிலெல்லாம் அதிக அளவிலே இளைஞர்களையும் மகளிரையும் என்னால் பார்க்க முடிகிறது. இதில் மாற்றுகிறதே கிடையாது. மேலும் மேலும் மக்கள் விரும்பும் இயக்கமாக நாங்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். வேலூர்ல ஒரு அறக்கட்டளை இருக்கு. அந்த அறக்கட்டளையில 30 அறக்கட்டளை காமராஜர் பேரிலே ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை 30 வருஷமா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. திரு குப்புசாமி என்பவர் மூத்த தமாக தலைவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்போ அவர் தான் மூத்த தலைவர். அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அதை சிறப்பாக எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில நண்பர்கள் அந்த அறக்கட்டளையை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து அன்றைக்கு பூட்டிய கதவை திறந்து அங்கே உட்கார்ந்ததனுடைய விளைவு பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை, வருவாய் துறை சேர்ந்தவர்கள்லாம் வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. உண்மை நிலையை அவர்களிடம் எடுத்து கூறிய பிறகு பூட்டிய கடைகளை எல்லாம் அன்றைய மாலையே திறந்து அங்கே எப்பொழுதும் நடக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை நிலை. காங்கிரஸ் இடம்பெறக்கூடிய கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பது தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் தேர்தலிலே கூட்டணியை அறிவிக்கும். எங்கள் கூட்டணி என்ன என்பதை முடிவு செய்யும் போது தனித்தன்மையோடு நாங்கள் இருப்போம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், விரும்புவார்கள். மக்கள் விரும்பும் கூட்டணியாக அந்த கூட்டணி அமையும். இனிமேல் தேர்தலுக்கு இன்னும் அறிவிப்புக்கு இன்னும் 30 நாள் இருக்கும் வேளையிலே மக்கள் மதிப்பெண்ணே இறுதியான மதிப்பெண் என்பது என்னுடைய கருத்து. நான் ஏற்கனவே கூறியதை மீண்டும் கூறுகிறேன். அதுபோன்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும், ஏற்புடையதல்ல. காவல்துறையினர் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். ஏசியமான கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அவரை யார் சொல்றான்னு அதிகாரப்பூர்வமா பேர சொல்லுங்க பாப்போம். என் கட்சின்னு சொன்னதுக்கு யார் சொன்னான்னு அதிகாரப்பூர்வமா பேர சொல்லுங்க. என்ன அது ஏசியம்? நான் சொல்ற வரைக்கும் நீங்க கேட்கறது ஏசியம் என்ன? நான் கூப்பிடுற வரைக்கும் சொல்ற வரைக்கும் நீங்க சொல்றது ஏசியமான கேள்வி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாக்கப்படுறது. என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தவறுகளையும் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்த ஒரே காரணத்துக்காக அவர் தாக்கப்பட்டார் அப்படின்னு பொதுவான கருத்து அவருக்கு அவரே சேர்த்து சட்டமன்ற ஒரு உறுப்பினர் தாக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஏற்புடையதல்ல. காங்கிரஸ் கட்சியில சேருங்க சொல்லி இளங்கோவன் அழைப்பு. அதை பத்தி நீங்க என்ன
அவர்கள் கட்சியினுடைய தலைவர்களை அவருடைய கருத்தை கேட்க வேண்டும். அதான் நீங்க கூடுங்கன்னு கேட்டாரு. நீங்க நீங்க அதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போது அதிகாரப்பூர்வமான அறிவுக்கள் அதற்கு ஏற்றவாறு உண்மை நிலைக்கு ஏற்றவாறு வெளிவரும். இந்த வாக்காளர் பட்டியல் நிறைய குளறுபடிகள் இருக்கு. இருந்தவங்க பேரும் அது இன்க்ளூட் ஆயிருக்கு, இல்லாத பேர்ல நேற்று கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறேன். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி முறையாக இருக்க வேண்டும். தவறு நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அதை திருத்தக்கூடிய நிலையை தமாக ஏற்படுத்த வேண்டும். தவறுதல் இருந்தால் 100% திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் கேட்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவருடைய செயல்பாடு அமைய வேண்டும். இருக்கின்றது என்றால் ஆதாரப்பூர்வமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காரர்களை சுட்டிக்காட்ட சொல்லியிருக்கிறேன். மற்ற கட்சிக்காரர்கள் சுட்டிக்காட்டினால் அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும். நேற்று நடந்த அந்த வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் இதுல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வந்து இது போல திருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இல்ல கொடுக்கல. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தலைமை அலுவலகத்துக்கு தகவல் வரும். தகவல் வந்தால் அதற்கு உண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து இன்னைக்கு சார். இதுல வந்து மத்திய அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? 100 நாள் தொடங்கப்பட்ட திட்டம் நீங்க பொதுவா முதல்ல அதுக்கு உண்டான சம்பளத்தை முறையாக ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணிகளை முறையாக நிறைவு பெறும் வகையிலே நடைபெறக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். இந்த வெள்ள நிவாரண நிதியில பாத்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கிறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்ம மகாபலிபுரம், இந்த சுற்றுவட்டாரம், கடலூர், இந்த சுற்றுவட்டாரங்கள் எல்லாருமே ஒரு 100 கோடி ரூபாய் அளவிற்கு வந்து ஊழல் நடந்திருக்கிறதாகவே வந்து பத்திரிகையாளர் தரப்புல இருந்தும் செய்திகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. இது சார்பா உங்களுடைய கருத்து என்ன? நீங்க வெள்ள நிவாரண பணி என்பது ஒரு அசாதாரண சூழல், சாதாரண சூழல் அல்ல. மிக கஷ்டமான சூழல், சங்கட்டமான சூழல். எதிர்பார்க்காத நிலையிலே மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையை மத்திய மாநில அரசுகள் கட்டாயத்தின் பேரிலே எடுத்திருக்கிறது. இது 100% முறையாக சரியாக நடைபெற வேண்டும். ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நியாயமான முறையிலே நிவாரணத் தொகை போய் சேருவதற்கான உறுதி எடுத்துக்கொண்டு அந்த பணியை முழுமையாக செய்ய வேண்டும். இது தவறு நடக்குமேயானால், அதற்கு ஆதாரம் இருக்குமேயானால், தவறு செய்பவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். காரணம், சாதாரணமாக மக்கள் பாதிக்கப்படவில்லை, பெருமளவிலே மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த உணர்வோடு அரசும் அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு தேர்வாணையத்தோட நிர்வாகிகளுக்கு 11 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து அதிமுகவுடைய கூடாரமாக மாற்றப்பட்டுச்சு. பல கட்சிகள் பல குற்றச்சாட்டுகள் கூறியிருக்கின்றன. அரசுதான் அதற்கு முறையான விளக்கம் கொடுக்க வேண்டும்.